அதிகாரம் 14 பக்குவனோட இறுதி பாடல் 6ஆம் தந்திரத்தோட இறுதி பாடலும் இதுதான். சற்குணம் வாய்மை தயா விவேகத்தன்மை சற்குரு பாதமே சாயைப் போல் நீங்காமே சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல் அற்புதமே தோன்றலாகும் சற்சிடனே. Translation: Having virtue, truth, compassion, discrimination, tranquility, holding the feet of Holy Guru without leaving like a shadow, contemplating on and experiencing the divine wisdom, grasping the ineffable is the nature of true disciple. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சத்குணம், உண்மை குணம். நம்ம இறைவனை போறதே என்னன்னா அந்த உண்மையை நோக்கி போறோம் அப்படிங்கிறதா. அந்த உண்மையில இருந்து இருக்கிற குணம் என்னவோ அதை நமக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். உண்மைக்கான குணம் நமக்குள்ளேயும் மேலோங்கிட்டே இருக்க இருக்க நம்ம உண்மையான சீடனாக இருந்து இறைவனை அடையலாம் அப்படின்றதுதான் இந்த பாடல்ல. சற்குணம்ன்ற அதை தனியா சொன்னதாகவும் பார்க்கலாம். நல்ல நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். இல்ல அடுத்த வர 4 வார்த்தையாவும் பார்க்கலாம். இதுல வாய்மைங்கிறது இத கூட நான் சொல்லலாம். நம்ம உண்மை பேசுறதுதான் வாய்மை சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம அப்படி நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா அதையும் தாண்டி நான் பார்த்த விஷயம் எப்படின்னா, நான் நிறைய குரு இருக்கிற நிலையில இருக்கவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உண்மையா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய குரு நான் பார்ப்பேன். ஆனா என்னோட கருத்து அவங்களோட ஒத்து போகாதனால சரி இவங்க நமக்கு சரியானவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நான் அடுத்தடுத்து போயிடுவேன். அந்த மாதிரி நான் இது ஒருத்தவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். ஆனா நம்ம இப்ப நம்ம உலகியல்ல இருந்து அந்த தவ நிலைக்கு போகிறோம் இல்லையா? அந்த தவ நிலையில சொல்ற உண்மை வேற. இப்ப உலகியல்ல இருக்கிற உண்மை நிலை வேற. இப்ப இருக்கிற வாய்மை என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது உள்ளும் புறமும் ஒரே விஷயமா தான் இருக்கணும். நீ என்ன மனதுல நீ நினைக்கிறியோ அதை தான் சொல்லணும். இல்லைன்னா அது ஃபேக்கா இருக்கும், பொய்யான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா இது உலகியல். நம்ம அந்த தவ நிலையில இருக்கும்போது அது சரியாக இருக்கும். அந்தந்த நிலைக்கு அது சரியாக இருக்கும். உலகியல்ல இருந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து தான் போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த நிலையில இருந்து பார்க்கும்போது உண்மைங்கிறது நம்ம எண்ணங்களே உண்மை இல்லை ஃபர்ஸ்ட் இல்லையா? நம்ம எண்ணங்களே உண்மை இல்லை. அதுக்கு நான் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அது மத்தவங்களுக்கு தீங்கு தர ஒரு விஷயமா இருந்ததுன்னா, என் எண்ணம் பொய்யான ஒரு விஷயத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மை என்ற இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்ன்றதுக்கு நான் உண்மையா இருக்கணும். உண்மையில இருந்து தான் நான் இந்த உலகத்தை பார்க்கணும். அன்புல இருந்து தான் பார்க்கணும். உண்மை தன்மையில இருந்து தான் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேனா, இல்ல மாயை தன்மையில இருந்து இந்த உலகத்தை பார்க்கிறேனான்றதுல நான் உண்மையா இருக்கணுமே தவிர, என் எண்ணங்களுக்கு நான் உண்மையா ஏன்னா இங்க இங்க நிறைய பேர் ரொம்ப சத்தம் போடுறவங்க, மத்தவங்கள திட்டுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனசுல என்ன தோணுதோ நான் அதை சொல்றேன் அப்படின்பாங்க. அதை நான் உண்மையா இருக்கிறதா பார்க்க மாட்டேன். அது உண்மையாக இருக்கிறது மாயையில தான் இருக்காங்க. ஏன்னா எண்ணங்கள் படிதான் அவங்க நடக்கிறாங்க. எண்ணங்கள் படி நடக்கிறதுல அந்த இடத்துலயே அந்த உண்மை இல்ல. அந்த இடத்துல அன்பும் இல்ல. அப்ப இறைத்தன்மைக்கான எந்த விஷயமுமே இல்லாத ஒரு உண்மையா இருக்கேன்னு சொல்றத நான் எடுத்துக்கவே மாட்டேன். என்னோட கருத்துக்கு அது எடுத்துக்க முடியாது. உண்மையாக இருக்கிறதுனா அந்த மாயை நீங்கி அந்த உண்மை தன்மையில நிக்கிறது தான். அதே சமயம் அந்த அன்புல நிக்கிறது தான். ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு அது தீங்காதான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நான் உண்மையதான் நான் பேசுவேன்றது நான் உலகியல்ல அதை பார்க்கல. நான் தவ நிலையில இதுல இருக்கிறேன்னா அந்த இடத்துல இருக்கிறப்ப நான் உண்மையில தான் இருப்பேன், அன்புல தான் இருப்பேன், அமைதியில தான் இருப்பேன். அப்ப என்னோட வார்த்தைகள், எண்ணம், சொல், செயல் எல்லாமே சரியா தான் இருக்கும்.
அப்ப நான் சொல்ற ஒரு எல்லா விஷயமுமே அன்புல இருந்து இருக்கும், அமைதியில இருந்து இருக்கும். அது யாரையும் இயற்கையாகவே அது இருக்கும். நான் வந்து பொய் பேசக்கூடாதுன்னுலாம் நான் வந்து வச்சுக்கணுன்ற அவசியம் இல்ல. உண்மை இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த உலகத்த பார்க்கும்போதே என்னன்னா, அங்க உண்மைதான் இருக்கும். அது வந்து யாரையும் காயப்படுத்தாது. அ அந்த அமைதி தான் இருக்கும். இல்ல அந்த விஷயம் சொன்னா, அவங்களுக்கு அது காயப்படும். இல்ல அதுதான் உண்மை. பேசுறதே நீங்க சரியில்லன்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ட்ட சொல்லலாம். நான் எ எ அத வந்து நீ இத மாத்திக்கோ, இத இப்படி பண்ணு, இத அப்படி பண்ணுன்னு சொல்லலாம். நீங்க பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ நல்லா தான் பேசுறன்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் மனசு கஷ்டப்படணுன்றதுக்காக அதாவது தேவையில்லாம நம்ம பொய் சொல்றதுன்றது இது பண்ற தேவையில்ல. ஆனா என்ன அத திருத்தும். நான் நீங்க சொல்ற அறிவுரையால எனக்கு ஒரு முன்னேற்றம் நடக்கும். அப்படின்னு சொன்னா நான் அத கேட்கிற இது வந்து எனக்கு வேணும். நீங்க சொல்ற குறைய ஏத்துக்கிறதுல வேணும். தேவையில்லாம என்ன நல்லதுக்கோ, இல்ல தேவையில்லாம என்ன டவுன் பண்ணணுங்கிறதுக்காக கெட்டதோ, அந்த மாரியான பொய்கள் தான் சொல்லக்கூடாது. மத்தவங்கள வந்து காயப்படுத்துறதுக்காகவோ, இல்ல அனாவசியமாக ஒரு ஐஸ் வைக்கிறதுக்காகவோ, இல்ல அனாவசியமாகவோ அந்த பொய்ய சொல்லக்கூடாது. ஆனா அது நன்மை பயக்கும்னா, நம்ம வந்து அ தீமை இல்லாத ஒரு விஷயமா இருந்தா அத பண்ணணும் அப்படிங்கிறது தான். திருவள்ளுவரும் அந்த பார்வை தான் அவரும் வைக்கிறதா நான் அவரோட வாய்மையோட சொல்லிடுறாரு. "வாய்மை எனப்படுவது யாதெனில், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்." நீங்க உங்க எண்ணங்கள் படி பேசுன்றது தான் வாய்மைன்றது இல்ல. யாருக்கும் அது தீமை இல்லாம பேசுறீங்களா? அதுதான் வாய்மைங்கிறத திருவள்ளுவர் முதல் பாட்டுல வாய்மைனா என்னன்னு சொல்லிட்டு தான் அடுத்து வாய்மைக்கு வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த விஷயத்துக்கு போவாங்க. அ அடுத்தது கூட பார்த்தீங்கன்னா, பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின். நன்மை பயக்கும்னா அது கூட நல்லது. ஆனா ஆனா இதே இதே நம்ம பொழப்பா வச்சிருக்க கூடாது. நம்ம ஏன்னா இங்க உலகியல்ல இருந்து நம்ம போகணும் இல்லையா? அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்க உண்மை தன்மையிலேயே போய் நிலை பெற்றுருவீங்க. அங்க இந்த தன்மை தான் இருக்கும். அங்க அன்பு இருக்கும், அமைதி இருக்கும். அங்க அந்த அந்த தன்மையில தான் நம்ம போய் சேர்ற இடத்துலயும் இந்த தன்மை தான் அங்க இருக்கும். அதனால நம்ம பார்க்கிற பார்வையா நான் இங்க பார்க்கிறேன். நம்ம உண்மை இடத்துல இருந்து இந்த உலகத்த பார்க்கணும். வாய்மை இடத்துல இருந்து தான் இந்த உலகத்த பார்க்கணும். அப்படி வாய்மை இடத்துல இருந்து உலகத்த பார்க்கும்போது, அங்க அன்பும், அமைதியும், ஞானமும் இந்த விஷயம் தான் இருக்குமே தவிர, இன்னொருத்தவங்கள காயப்படுத்துற விஷயங்கள் இருக்காது. அப்படின்றத நான் யோசிச்சது. அப்புறம் தயா. தயான்னா கருணை. அடுத்தது விவேகம். எது இது நம்ம உண்மையில இருந்து தான் பார்க்குறோமா? இல்ல பொய்யில இருந்து தான் இந்த உலகத்த பார்க்குறோமாங்கிறது. எண்ணங்கள் படி அம் அதுக்கு அடிமையா தான் இருந்து நான் இங்க இந்த உலகத்துல இருக்கிறேனா? இல்ல உண்மை தன்மையில இருந்து இந்த உலகத்த நான் பார்க்குறேனா? அப்படிங்கிற அந்த விவேகம். எப்படிம்மா நீங்க பேசுறது அப்பப்போ போயிட்டே இருக்கு. எனக்கு மாத்திரம் தான் நம்ம அப்படி யோசிக்க இருக்கா? தேவை இல்ல கிடையாது. எல்லாருக்குமே அப்படி நம்ம இருக்கான்னு தெரியல. எப்ப சத்குரு பாதத்திலே நம்ம வந்து நிழல் போல இருக்கிறோமோ, அதையே பற்றிக் கொண்டு இருக்கிறோமோ, அது நம்ம வந்து நேச்சரா நமக்கு வந்து அதுதான் இருக்கும். அன்புல இருந்து தான் பார்ப்போம். மத்தவங்கள காயப்படுத்த மாட்டோம். எண்ணங்கள்ல இருந்து பேசுறேனா, இல்ல என்னோட உண்மை தன்மை அந்த இது ஷிஃப்ட் பண்ணியே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்கள வந்து அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த கோவம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எண்ணங்கள்ல இருந்து தான் வருது. இவங்க சரியில்லன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது எண்ணம் தான் சொல்லும். சரியில்லன்ற ஒரு விஷயத்தையும் எண்ணம் தான் சொல்லும். அப்படியே ஒரு ஷிஃப்ட் பண்ணி நீங்க வந்து அன்புல இருந்து அந்த அந்த ஜீவன பாருங்களேன். அன்புல இருந்து யோசிச்சு பாருங்க. அது அப்படியே மாறிடும். அங்க எதுவுமே தேவையில்ல, அமைதியா போயிரலான்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அது எனக்கு நான் நான் அந்த ஷிஃப்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன். அந்த அனுபவத்தையும் சொல்றேன். சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல். இந்த சிற்பர ஞானம் ஆ நமக்குள்ள இருக்கிறது எல்லாம். ரத்னாயா நீங்களும் சொல்றீங்களா? கௌரிமா நீங்க ஆ. பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நான் எனக்கு தான் அப்படி கேக்குதுன்னு நினைச்சேன். ஆஹ் ரத்னாயாவும் சொல்றாரு பாருங்க.
நெட்டு இதா மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி கேட்டுச்சு. ஆனா இடையில இடையில போயிட்டு போயிட்டு வந்துச்சு. ஓகேங்கம்மா. நான் கிட்டக்க வச்சோன்னா பேசுறேன். ஆனா கொஞ்சம் சிக்னல் கம்மியா தான் இருக்கு. முடிச்சிடுறேங்கம்மா. சிற்பர ஞானம் தெளிய தெளிவுறுதல். அந்த சிற்பர ஞானம் நமக்குள்ள ஓங்கணும்னா, தெளியணும்னா, அது தெளிவுறுத்தல். அதுக்கு ஞானம் நமக்கு வரணும். அதுக்கு வரணும்னா, அற்புதமே தோன்றலாகும் சர்ச்சிடனே. அவங்களுக்கு இந்த அற்புதங்கள்லாம் இத தெளிய தெளிய என்ன ஆகும்னா, நமக்கு இந்த நற்குணங்கள்லாம் நமக்கு நேச்சராகவே வரும். இந்த குணத்த நம்ம வந்து அம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வர வர நம்ம மத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது, அன்புல இருக்கணும், உண்மையில இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒரு நிலையா இருக்கணும். அந்த உண்மை தன்மையில தான் இந்த உலகத்த பார்க்கணும். இப்படி நம்ம இருக்க இருக்க அற்புதமே தோன்றலாகும் இந்த உண்மை சீடனுக்கு. அப்படின்ற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. விந்தியாம்மா வந்திருக்காங்க. இப்பதான் வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினால ஆன்ம சுவாசம் இந்த தளத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யடியார்களுக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அற்புதமாக இன்னைக்குடைய நிறைவு மந்திரம் 6ஆம் தந்திரத்துல 14வது அத்தியாயத்துல பக்குவன் என்ற தலைப்புல நிறைவு கவி. அந்த மந்திரம் ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொன்னாங்க. அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. சற்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை. சற்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை. சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமே. சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமே. சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமே. சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல். சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல். அற்புதமே தோன்றலாகும். சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல். அற்புதமே தோன்றலாகும் சச்சிடனே. அற்புதமே தோன்றலாகும் சச்சிடனே. உண்மை நெறிய உங்களுக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறேன். இதை உணர வேண்டும். நமக்குள்ள ஒரு அற்புதம் தோன்ற வேண்டும் என்றால் சிற்பர ஞானமாகிய அந்த பிரபஞ்ச ஞானம் அதை உணர்ந்து தெளிய வேண்டும். எவ்வளவு வெப்பம் பொருந்தியது இந்த சூரியன். அது பக்கத்துல நாம போக முடியுமா? ஆனா அதை கூட தாங்கி கொண்டிருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ், வெளி. அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? தன்மை என்று சொன்னா 3 சொல்லின்னு போட்டிருக்காரு. ஒரு குளிர்ச்சி. அதை எதுவும் எரிக்க முடியாது. அவ்வளவு நெருப்பு இருந்தாலும் அதனால அதுக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கு தன்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா வெம்மை அப்படின்னு சொல்லலாம். சூடு, அதிக சூடா இருக்கு. அப்ப அதுக்குள்ள சூடு இல்லையான்னு பார்த்தா இருந்தது. அந்த தன்மையா இருக்கிறதுக்குள்ளதான் சூடு அடங்கி இருந்தது. அதுதான் இன்னைக்கு சூரியனாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப எல்லாத்தையுமே உள்ளடக்கமாக பெற்றது இந்த ஆற்றல் பொருந்திய அந்த வெளி, சிவநிலை. இதைத்தான் சிவலோகம் என்றும் வைகுந்தம் என்றும் பேரறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அத்தகைய அந்த தெய்வீக நிலைய நாம உணரணும். அது எப்பவுமே நம்ம மனதுல நிலைக்கணும். அந்த தன்மை நமக்குள்ள நிலைக்கணும். நிலைத்தால் மட்டும் போதாது, அதை தெளிவு பெறணும். எப்படி? தெளிவோர்தல். தெளிந்து ஆராய்ச்சியோடு தெளிவு பெறணும்.
அதை உணர்வாக பெற வேண்டும். ஓர்தல் என்றால் ஆராய்ச்சியோடு உணர்றது. தெளிவு என்பது வேண்டும். தெளிவு எப்ப கிடைக்கும்? புரிந்து கொள்வதனால கிடைக்கும். அந்த புரிதல் எப்ப நிகழும்? அதை அறிந்து கொள்வதனாலதான் அதை பத்தி ஆராய்ச்சி மிகும். ஆராய்ச்சி செய்யும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். அப்ப நாம அதை தெரிந்து கொள்வோம். அப்ப தெளிதலால தெளிவோர்தலால நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். உள்ளத உள்ளபடி உணர்ந்து நாம தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஞானம் எந்த ஞானம்? பர ஞானம். அது எந்த ஞானம்? சிற்பர ஞானம். அபர ஞானம் கிடையாது. அதாவது பரத்தை பத்தி இல்லாத இன்னைக்கு உலக அளவுல எல்லை கட்டி கொண்டு இந்த உடல் தான் பெருசு, இந்த உடலுக்கு தேவையானதைத்தான் நம்ம பெருக்கிக்கணும் ஒரு சிற்றறிவு. எல்லை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவை இந்த சற்பரம் அப்படின்னு சொன்னா அது விரிந்த ஞானம். அது அதே இது நம்ம உடல் அளவுல எல்லை கட்டி அந்த அறிவு இயங்குச்சுன்னா அது நரக வாழ்க்கையா போயிடும், சொர்க்க வாழ்க்கையா இருக்காது. அந்த விரிந்த அளவுல நம்மளுடைய மனசை விரிச்சு வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அத்தகைய வாழ்வு தான் சொர்க்க வாழ்வு என்பது. இப்ப இந்த உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டு ஒரு மயக்க நிலையில இருந்தோம்னா அது நரன் கூட்டல் அகம். நரன்னா இந்த உடல் அளவுல எல்லை கட்டி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனித மனத்தை அப்படி குறிப்பிடுறாங்க. நரகாசுரன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த அசுரனை வதம் பண்றதுக்கு முருகப்பெருமான் வந்தாரு. ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மும்மலங்கள் இருக்கிறதுனாலதான் அங்கே பாதிப்பு. அந்த மும்மலங்களை எப்படி அகற்றினாரு? அந்த குண்டலினி சக்தியை உயர்த்தி அந்த தெய்வீக பேரறிவை பெறும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆணவ மலம், கண்ம மலம், மாயை எல்லாமே தீர்ந்துருதுன்ற. அப்ப சாயை போல் நீங்காமே என்று சொல்லும் போது ஒளி இருந்தா தான் நிழல் இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு ஒளி, அந்த அன்பு ஒளி பிரகாசிக்கும் போது எப்படி அந்த ஒளி உள்ள இடத்துல அந்த பொருளோட நிழல் எப்படி நீங்காம இருக்குதோ அதுபோல அந்த உண்மைத்தன்மையோடு நாம இருக்கும்போது நாமும் இருப்போம், நம்முடைய நிழலும் இருக்கும். நிழல் எப்படி அந்த பொருளை விட்டு நீங்காம இருக்குதோ அதுபோல இறைவனும் நமக்குள்ள எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த தன்மை அறிவுக்கு புலப்படும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துதான் இருக்கு, அது பிரிவுபட்டு இல்லை. ஆனா நம்ம நிழலை பார்க்கிறோமே தவிர நிஜத்தை பார்க்க முடியல. நிஜம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தா அத உள்ளத உள்ளபடி உணரத்தான் முடியுமே தவிர யாரும் வார்த்தைகளால அதை எடுத்து சொல்லி விளக்கி விட முடியாது. அதனாலதான் அப்படி வார்த்தையில எடுத்து சொல்லி அதை விளக்க முற்படும் போது அது வாய்மைன்ற வார்த்தையால குறிப்பிடுறாங்க. வாய்மை என்பது உண்மையை ஓரளவுல உணர்த்துறதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சின்னு அர்த்தம். அப்படி முயற்சி செய்யும் போது யாருக்கும் எந்த வகையிலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது. முடிந்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி விளக்கி சொல்லணும், அவங்க புரிந்து கொள்ற மாதிரி சொல்லணும். ஆனா அது எதிர்மறையா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த அம்மா கூட ஒரு பாடல் சொன்னாங்க, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில் என்று சொன்னாங்க. இங்கே உண்மை அப்படின்னு சொன்னா நன்மை இருக்கணும். அப்ப அதுவும் புரை தீர்த்த நன்மை. நமக்குள்ள சந்தேகம்லாம் இல்லாம ஒரு தெளிவா, இப்ப தெளிவோர்தல்னு போட்டிருக்காரு, அந்த மாதிரி தெளிந்து உணர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப பூமியை பத்தி ஒரு பூகோள ஆசிரியர் பாடம் எடுக்கணும்னா எல்லாரும் வாங்க ராக்கெட்ல மேல போய் அங்கிருந்து பூமியை பார்த்து அந்த பூமியை பத்தி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு எல்லாரையும் ராக்கெட்ல கூட்டிட்டு போக முடியுமா? பூமியை தான் காட்ட முடியுமா? அப்ப என்ன செய்வாங்க? பூமி மாதிரி ஒரு மினியேச்சர், ஒரு சின்ன ஒரு உருண்டையை செஞ்சு பூமி மேல வச்சு, அதாவது நம்ம டேபிள் மேல வச்சு அதை அட்சரேகை, தீர்க்க ரேகை, மத்திய ரேகைன்னு அந்த கோடுகளால போட்டு அந்த நாடுகளுடைய கடல் இங்க இருக்கு, நாடுகள் இங்க இருக்கு, அது எப்படி எந்தெந்த டிகிரியில எந்தெந்த லொக்கேஷன்ல அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு தெளிவு, புரைதீர்த்த நன்மை. இப்போ ஒரு பூமியை பத்தி ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பூமி போன்ற ஒரு மாடலை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு மாடல், அந்த மாடலை வச்சுக்கிட்டு நமக்கு விளக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போது சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கும் தெரியும் இது உண்மையான பூமி இல்லை அப்படிங்கிறது. கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் தெரியும் இது உண்மையான பூமி அல்ல, பூமியை போன்ற ஒரு மாடல். அப்ப இத மாடலை வச்சுக்கிட்டு நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அது பொய்மைதான், பொய்யான தோற்றம் தான், அது உண்மை அல்லன்றது தெரியும். ஆனா அதை வச்சு நமக்கு விளக்கி சொல்றாங்க பாருங்க,
அது வாய்மை தான். பொய்மையும் வாய்மை இடத்து. இப்போ வார்த்தைகளால சொல்ல முடியாத போது இந்த மாதிரி ஒரு தோற்ற பொருளை வச்சு விளக்கி சொல்றோம். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமதி. அப்ப இங்க நல்லதுதானே நடக்குது ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் 2 பேருக்குமே. அப்ப இந்த மாதிரி அதுக்காக சிலர் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமனில் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கொண்டு போயிறாங்க. நன்மை நடக்கும்னா நம்ம பொய் கூட சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. பஞ்சமகா பாதகங்கள்ல முக்கியமானது இந்த பொய், தவிர்க்கப்பட வேண்டியது, சொல்லவே படாது. அது பஞ்சமகா பாதகங்கள்ல ஒன்று. பொய்யாம் ஒளிப்புலவர்னு சொல்ற பெருந்தகை இத சொல்லுவாரா? நீ பொய் சொல்லுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சொல்லல. ஆனா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல்னு சொல்றார். அதாவது நன்மை தரக்கூடிய வகையில சொல்லுன்னு சொல்றார். அப்படி நன்மை தரக்கூடிய வகையில உன்னால சொல்ல முடியலையா, வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு அர்த்தம். இதுல சும்மா இரு, உனக்கு புரியல, தெளிவு கிடைக்கல, உள்ளதை உணரல, நீ பேசாம இருக்கிறது நல்லது. அவையில பேசி 4 பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடாத, நீ உணர்ந்த பிறகு பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தான். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்ல, தீமை இல்லாம சொல்லணும். அப்படி இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தமே தவிர தீமை இல்லாது சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் பொய் சொல்லலாம், அதாவது அவனுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால நான் பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தவறாக எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் இதை சிந்தித்து தெளிவடைய வேண்டும். ஏன்னா அது பஞ்சமகா பாதகங்கள்ல ஒன்று. சற்குணம் என்பது இறைவனுடைய தன்மை என்ன என்று யோசிச்சு பார்க்கும்போது அன்பும் கருணையும் நிறைந்த அந்த அருள், பேரருள், அது நமக்குள்ளேயும் இருக்குது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அனைத்துமாகி வந்திருக்கிறது என்னும் போது நம்மாலும் முடியும், முடியும் முடியும் எதுவும் முடியும், முடியும் முடியும் என்னால் முடியும் எதுவும் முடியும்ன்ற அளவுல எப்ப அவனுடைய ஞானம் சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமே என்ற அளவுல இறைவனுடைய அந்த பதத்தை, அந்த பாதத்தை நம்ம மனசுல எப்பவும் வச்சுக்கிட்டோம்னா, எப்படி நிழல நிஜத்தை விட்டு நிழல் நீங்காதோ அதுபோல இறைவன் நம்முடனே இருப்பான். போட்டா ஆண்டவனே என் கூட இருக்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இறைவன் என் கூடயே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும்போது அவனுடைய பேரருள் நமக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப உள்ளத உள்ளபடி உணர்ந்து அதை முடிந்தவரை பிறருக்கு விளக்கி சொல்லக்கூடிய அந்த வாய்மை என்ற நற்குணம் அங்கே நற்பண்பு மேலோங்கும். மேலும் இரக்கம் உண்டாகும். பிற உயிர்களிடத்துல இரக்கம். அடடா, இவர் அறியாம இருக்கிறாரே, இவருக்கு நம்மளான உதவியை செய்யலாமே, இவரும் உயர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அவையில இப்ப கிருத்திகா அம்மா, அரிமா ஐயா, கௌரி அம்மாலாம் இப்ப விளக்கங்கள் கொடுக்குறாங்க, விந்தியா அம்மாலாம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை அறிஞர் பெருமக்கள் சொன்னதெல்லாம் உணர்ந்து அவங்களும் ஓதி குறிப்பெடுத்து கொண்டு நமக்கு சொல்றது, இதெல்லாம் ஒரு உயர்ந்த குணம். நம்ம மேல உள்ள தயவு தான், அந்த அன்பு தான், அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் தயவாக இருக்குது. அதனால அன்பு இருக்கிறவங்கிட்ட தான் அந்த தயவு, இரக்கம் இந்த மாதிரி எல்லாமே வரும். பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய அந்த பண்பு மேலோங்கும். அதே மாதிரி வேகம் விவேகம்னு சொல்லுவாங்க. அந்த வேகம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது வெற்றி தரக்கூடிய வகையில அதை பயன்படுத்துறது தான் விவேகம். விவேக வீண் என்று வீண் வந்துருச்சுனாவே அது வெற்றியை குறிக்கக்கூடிய வார்த்தை. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேகத்தை சரியான முறையில பயன்படுத்த போனா அது விவேகமாகிறது. அது ஒரு வகையில அறிவினுடைய உயர்வு. அறிவு தான் விவேகம் என்று சொன்னாலே அறிவு தான், ஒரு பக்குவப்பட்ட அந்த அறிவு நிலை, அந்த விவேகம் என்பது. அப்ப வேகம் எவ்வளவு வேகம் படைத்தது, ஒவ்வொரு தன்மையும் அந்த நுட்பமான துகளாக இருக்கக்கூடிய அந்த அணுவாக இருக்கக்கூடியது எவ்வளவு வேகம். இப்ப ஹிரோஷிமா நாகசாயில அந்த பேரழிவை பார்த்தோம். அது ஆக்கப்பூர்வம் இல்லாம அழிவு பாதையில அதை கொடுத்துட்டாங்க. அதை ஆக்கப்பூர்வமாகவும் நம்மால பயன்படுத்த முடியும். அதனுடைய ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த அணுவுடைய ஆற்றல் அது நமக்குள்ளேயும் ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்தக்கூடியதுதான் அந்த விவேகம். ஆக்கத்துறையில பயன்படுத்தணுமே தவிர இறைவனுடைய அந்த தன்மையை அவை எல்லாமே ஆக்கப்பூர்வமாகத்தான் இறைவன் நடத்தி கொண்டே இருக்கிறான். எந்த வகையிலையும் ஒரு பாதிப்பில்லாத வகையில அது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேகம் விவேகம் இறைவன் அடி வெல்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிவபுராணத்துல. அப்ப அந்த வேகம் விவேகம், வேகத்தை உள்ளடக்கிய அந்த வேகம். அப்ப வேகத்தால நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. விவேகத்தோட நம்ம செயல்படணும்.
தன்மை என்று சொல்லும் போது ஒரு குளிர்ச்சி பொருந்தியது. எவ்வளவு வெப்பமா இருந்தாலும் தாங்கிக்கிட்டு இருக்கு அந்த தலம், அந்த வெளி. அதனால அப்படிப்பட்ட தன்மைகளை உள்ளடக்கமாக கொண்ட சர்க்குரு பாதமே என்று சொல்லும் போது அதுதான் நமக்குள்ள இருந்து கொண்டு எல்லா உண்மைகளையும் விளக்கி கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை உணர்ந்த மகான் திருமூலர் போல எத்தனையோ ஞானியர்களை அந்த இயற்கை கொடுத்திருக்கிறது. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசிவர் சென்னியில் வைத்த சிவனர்களாலே என்று சொல்வார்கள். அப்ப உச்சியில அவனுடைய நினைவை வைத்துக் கொண்டு அவனுடைய பாதம் நிழல் எப்படி நீங்காம இருக்குதோ அதுபோல நாம அவனுடைய நினைவு நம்ம எப்பொழுதும் மனதுக்குள்ள கொண்டு வந்தோம்னா இந்த பிரபஞ்ச ஞானம் நமக்குள்ள தெளிவாகும். அந்த தெளிய 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 நமக்குள்ள அது உணர்வாகும். அந்த உணர 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 அந்த இறைவனுடைய அந்த அற்புதம் நமக்குள்ள விளங்கும். வள்ளல் பெருமானார் பாடல அற்புதம் அற்புதமே இறை அற்புதம் அற்புதமேன்னு ஆனந்தமா பாடுவார். அந்த இறைவனுடைய ஆற்றல் அற்புதம் அற்புதம். இந்த பிரபஞ்சம் தோன்றியதா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் இயங்குவதாகட்டும், இந்த பூமி உருவானதா இருக்கட்டும், பூமியில செடி கொடிகள் மரங்கள் எப்படி உற்பத்தியானதா இருக்கட்டும், பூச்சி இனங்கள் வண்டினங்கள் இன்னும் விலங்குகள் பறவைகள் இப்படிலாம் பாருங்களேன், கடல் வாழ் உயிரினங்கள் இதெல்லாம் எவ்வளவு அற்புதம். இதெல்லாம் யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியுமா? மனிதன் படைத்ததையும் பார்த்து இப்ப வியந்துகிட்டு இருக்கிறோம். அந்த இயற்கையிலிருந்து எடுத்து செயற்கை பொருட்களை படைக்கும் போது. ஆனா இயற்கையிலேயே அமைந்திருக்கிற ஆற்றலை பாருங்க. ஒரு பலாச்சுளையில எப்படி பலா அப்படியே எவ்வளவு இனிமையா இருக்குது. மாம்பழத்தினுடைய சுவையை பாருங்க. அதே மாதிரி ஒரு மாதுளம்பழத்துல எவ்வளவு முறையாக அடிக்கப்பட்டு இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தம் அற்புதம். இயற்கையில அப்படியே சமைக்காமலே நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இயற்கையில அற்புதமான உணவுப் பொருட்கள்லாம் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை உண்டே நாம இருந்தோம்னா உண்மையிலேயே இயற்கையோட இணைந்த வாழ்வு பேர் ஆனந்தத்தை கொடுக்கும். இப்ப சமைக்கிறோன்ற பேர்ல சத்தெல்லாம் நீக்கி தேவையில்லாம சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உடம்புல ஆரோக்கியம் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அந்த மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்தா நம்ம அற்புதமாக இருக்கலாம். இதெல்லாம் நீ உணர்ந்து கொள் சீடனே. இது உண்மையை உணர்ந்த சீடன் இதையெல்லாம் உணர்வான், சர்க்குரு பாதம் பணிவான். அப்ப அதனால நம்ம எப்பவும் சர்க்குரு பாதம் பணிந்த நற்சீடனாக விளங்கி அதுபோல சமுதாயத்துக்கும் தொண்டு செய்வோம். தொண்டு செய்யணும். தொண்டு செய்கிறது தான். இப்ப தலைமை என்பது முதன்மை சீடன் எடுத்துக்கணும். அவன் தலைவன் அப்படின்றது கிடையாது, முதன்மை சீடன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்ப ஒரு தலைவரா இருக்கிறார் ஒரு கட்சியில அப்படின்னா அவர் முதன்மை தொண்டன் தான். அவர் அந்த கட்சியில முதன்மை தொண்டன். அந்த முன்னாடி முதல்ல போற ஒரு தொண்டனை தலைவன் சொன்னாங்க. அவனுக்கு பின்னாடி எல்லாரும் போறாங்க அப்படிங்கிறதுக்காக அவனும் நம்மள ஒருத்தன் தான் அப்படிங்கறத நினைவு கூறணும். தனியா மதிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தும் போது அவனுக்கு ஆணவத்தை ஏற்படுத்திடக்கூடாது. நீ நானும் ஒண்ணுதான்டா அப்படிங்கிற தன்மையில ஒருத்தரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நட்போட பழகும் போது அதே மாதிரி அந்த ஆணவம் முன்னாடி போறவனுக்கு வந்துடக்கூடாது. முதல்ல போறவன் எப்பவுமே நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த கூட்டத்துல முதன்மையா போயிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் பின்னாடி எல்லாரும் வர்றாங்க. அவன் பின்னாடி யாருமே வரலைன்னா அவனுக்கு எங்க மதிப்பு இருக்க போகுது? அதனால ரொம்ப கவனம் வேணும். ஆணவம் இருந்துச்சுன்னா அழிந்து போய் விடுவார்கள். ஆனா என்றும் நேற்று இன்று நாளை எப்பவுமே நிலைத்து நீடி இருக்கக்கூடிய அந்த சற்பொருள் என்று சத்துவ குணம் படைத்த அந்த சத்திய பொருள் நித்தியமாக என்றும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருளை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வார்த்தைகளால் நம்ம விளக்கி சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவு அதை விளக்கி சொல்லும் போது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள், அது எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்குங்கிறத புரிந்து கொண்டவர்கள் அதை உணர முடியும், மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். இந்த அவையில வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த 6ஆம் தந்திரத்தினுடைய நிறைவு கவி ஒரு பக்குவ நிலையை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பக்குவத்தோட அடுத்து வர 7, 8, 9ஆம் தந்திரங்கள்ல உள்ள அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற இறையருளையும் குருவர்களையும் வேண்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி. நன்றிங்க. மிக அருமை. நிறைய விஷயங்கள் தெளிவு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. இந்தியாமா இருக்காங்க, அவங்க முடிக்கிறாங்களான்னு கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1703வது திருமந்திரம். நல்ல சீடனுக்கு அடையாளம் இவையே.
திருமந்திரம். சற்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை சற்குரு பாதமே சாயை போல் நீங்காமை சிற்பர ஞானம் தெளிவு ஓர்தல் அற்புதமே தோன்றல் ஆகும் சற்சீடனே. அருமையான திருமந்திரம். நல்ல குணம், உண்மையே பேசுதல், இரக்கம், அறிவு, பணிவு, நல்லாசிரியன் திருவடிகளே துணை என்று நீங்காது அவரை நிழல் போல் தொடர்ந்திருத்தல், தத்துவ ஞான மெய்ப்பொருளான இறை அருளை உணர்தல், உணர்ந்ததை ஆய்ந்து அறிந்து தேர்தல், அற்புத சாதனைகள் புரிதல் ஆகியவை நல்ல மாணவனுக்கு உரிய மேலான உயர்ந்த நல்ல குண இயல்புகளாகும். சத்து நல்ல, உண்மையான, குணம் குண நலன்கள், வாய்மை உண்மை பேசுதல், தயா இரக்கம், கருணை, விவேகம் நல்லறிவு, தன்மை பணிவு, பொறுமை, சாயை நிழல், சித் உண்மை, பரஞானம் இறையருள் உணரும் அறிவு, தெளிய தெளிவாக, ஓர்தல் ஆராய்தல், அற்புதம் அருட்செயல்கள், சற்சீடன் நல்ல மாணவன். கழக வெளியீட்டில் நன்னெறி நன் மாணாக்கனுக்குரிய 10 தன்மைகளும் முறையே வருமாறு: நற்பண்பு, வாய்மை, இரக்கம், நல்லறிவு, பொறுமை, குருவின் அடி நீங்காமை, உண்மை அறிவு, இன்பப் பெரும் பொருள் உணர்வு, தெளிவு, ஓர்வு, அருள் நிகழ்ச்சி என்பன. இவை முற்றவுமுடைய மெய் உணர்வினனே நன்மாணவன் ஆவன். சற்சீடன் நன்மாணவன். தயா தயை கருணை இரக்கம், சாயை போல் நிழல் போல், தன்மை பொறுமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்க சித்திகாம்மா, வணக்கம். நன்றி. நான் நிறைய பேசியாச்சு. கௌரிமாவும் நிறைய சொல்லியாச்சு. தியாகராஜனையா அதை விட அதிகமா பேசியாச்சு. எல்லா அழகான விளக்கங்கள் கொடுத்தாச்சு. விந்தியாமாவும் வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் சொல்லியாச்சு. இதுல பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பாத்துக்கோங்க. இந்த இதுல 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தெளிவோர்தல், அற்புதம். இந்த 3 வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் நிறைய விளக்கிட்டாங்க. அப்போ தெளிவோர்தல், அற்புதம். அப்ப இந்த அற்புதம் அப்படிங்கறத எப்படி திருமூலர் சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 2 வார்த்தைக்கு உண்டான பொருள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட மொத்த பொருளும் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த தன்மைகள்லாம் உள்ள வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம பண்ண வேணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன சொல்றாரு? அற்புதம் அப்படிங்கிறதுக்கு திருமூலருடைய டெபினிஷன் என்னன்னா, ஆமே பொன்னம்பலம் அற்புதம். அப்போ அவருடைய திருவடிதான் அற்புதம். பொன்னம்பலம்னா நமக்கு தெரியும், அவருடைய திருவடிதான் அற்புதம். அதுதான் ஆனந்தம். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனந்தமாமே திருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாரு. அந்த திருக்கூத்தை பார்க்கிறதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அற்புதமானது ஒரு 5 முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபயத்துள் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அந்த பேரின்பத்துல நிலைக்கிறது, அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லுவாரு. அது 2வது ஒரு அற்புதத்துக்கு உண்டான இன்னொரு டெபினிஷனா நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, அற்புதமாகி அனுபோக காமம் போய் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இந்த காமத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான நிலைன்னா, அதை தவிர வேற எண்ணமே இருக்காது மனசுக்குள்ள, இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அது போன்ற கற்பனை இன்றி கலந்து நிற்கக்கூடிய அற்புதம். அப்ப அந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது, அவருடைய எண்ணம் மாத்திரம்தான். இந்த அற்புதம், இதுதான் அற்புதத்துக்கு உண்டான நிலை. இந்த அற்புதம் எப்ப நடக்கும் அப்படின்னா, தெளிவு ஓர்தல். தெளியறது மாத்திரம் முக்கியம் கிடையாது. கௌரிமா சொல்ற மாதிரி எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் நமக்கு. ஆனா அதை ஓர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நினைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஒரு தடவை மறந்து போயிட்டா கூட திரும்பி உள்ள போய் திருப்பி தெளிய வேண்டும். தெளிய ஓர்தல். அப்ப தெளிதல் ஒண்ணு, ஓர்தல் ஒண்ணு, தெளிவோர்தல் ஒண்ணு. அதாவது ஒருவேளை நம்ம மறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அங்க போய் தெளிஞ்சிட்டு திரும்பி அந்த நினைப்பிலேயே இருக்கணும். இல்ல கொஞ்சம் தேயுது அப்படின்னா திரும்பி உள்ள போய் தேயணும். திரும்பி உள்ள போய் தெளிய வேண்டும். திருப்பி உலக வாழ்க்கையில அப்படிதான் இது இது டிப் டேக்கிங் அ டிப் கோ பேக், டேக்கிங் அ டிப் கோ பேக், டேக்கிங் அ டிப் கோ பேக். எப்பெல்லாம் உடை காய்கிறதோ அப்பெல்லாம் திரும்பி உள்ள போய் தண்ணியில இறங்கிட்டு வந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை. உடல்ல குளிர், இந்த குளிர்காலத்துல இருக்கும்போது உடல்ல குளிர் ஏறிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த கணப்புல உட்காருவோம், வெளியில நிப்போம். திருப்பி குளிர் உள்ள வருதுன்னு தோணுன உடனே திரும்பி உள்ள போய் கணப்புல நிப்போம். அதுதான் அந்த தெளிவோர்தல். என்ன தெளியணும் அப்படின்னாக்க அதுதான் அந்த தன்மைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இந்த சர்ச்சீடனுடைய மிக அதிபக்குவமான நிலை அப்படிங்கிறது இதுதான். தெளிவோர்தல். இந்த ரெண்டும் தான். அந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா அற்புதம். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, சதா ஆனந்தத்துல இருக்கோமா, இல்ல கோபத்துல இருக்கோமா, துக்கத்துல இருக்கோமா, ஏதோ ஒரு ஒரு உணர்வு நிலையிலேயே நம்ம இருக்கோமா, கோபத்துல இருக்கோம், துக்கத்துல இருக்கோம், வேதனையில இருக்கோம், அர்த்தத்துல இருக்கோம், அப்பப்போ ஆனந்தம் போகுது. அந்த ஆனந்தம் எதை குறித்த ஆனந்தம்? இந்த தெளிவு எல்லாம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு இது புரிஞ்சிடும். சதா ஆனந்தத்துல இருக்கிறதுனா அது பேரானந்தத்தால் மட்டுமே சாத்தியம். அதுவே அற்புதம். அந்த அற்புதத்தை கை கொண்டிருப்பவன் நல் சீடன் அப்படின்னு சொல்றாங்க. காலம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா 7 மணிக்கு மேல இங்க இருக்கிறதுங்கிறது என்னுடைய ஒரு நிமிஷத்தையும் நான் பேக்கப் பண்ணணும். அதனால காலம் கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இது 6ஆம் தந்திரம். அற்புதமான ஒரு ஒரு பகுதியை வச்சுட்டு அடுத்ததுல இருந்து நீங்க பாப்பீங்க. திருப்பி பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் 7ஆம் தந்திரத்துல. அதனால இந்த தந்திரங்கள் நல்லா புரிஞ்சாதான் நம்மளால அடுத்த தந்திரத்தினுடைய நிலை புரியும் நமக்கு. அதனால மீண்டும் ஒரு முறை இந்த தந்திரம் வரைக்கும் முடிஞ்சவங்க வாசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் 6ஆம் தந்திரமாவது திருப்பி வாசிச்சு பாருங்க. வாசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம. நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, நன்றி. மகேந்திரனே வாங்கய்யா. டைம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கோங்கய்யா. இன்னும் ஒரு 15 நிச்சயமா மினிட்ஸ் அதுதான் முன்னாடி எண்ணமா. வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குங்கய்யா. உங்களது நிறைவா கேட்க முடியும். அதனால நன்றி கொஞ்சம் நன்றி. முன்னாடி வர முடிஞ்சா வாங்கய்யா. நன்றி. நான் பாடல் மட்டும் படிச்சிடறேன், நேரம் குறைவா இருக்கிறதுனால. சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மை சர்க்குரு பாதமே சாயை போல் நீங்காமே சிற்பர ஞானம் தெளிய தெளிவோர்தல் அற்புதமே தோன்றல் ஆகும் சச்சீடனே. நன்றி. கௌரியம்மா, நான் இந்த சபையில எல்லாருக்குமே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எல்லாருமே அற்புதமான பேச்சாளர்கள். ஆனா நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்கோம், 6:30 to 7 அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், நம்ம பேசி முடிச்சுட்டு போயிடலாம் டைம் ஆச்சுன்னா அப்படின்னு. லைனையா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நான் எப்பெல்லாம் டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுதோ, அதுவும் கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் நான் லைனையாட்ட பேசுவேன். இல்ல இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, கொஞ்சம் மாடரேட்டர் உள்ள போய் அந்த டைம் இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே நான் சத்யநாராயண ஐயா கிட்ட கூட பேசணும்னு நினைச்சேன் நானு. எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லறதுக்கு. எதுக்குன்னா எல்லாருமே, ஏன்னா தியாகராஜன் ஐயா பேசும்போது அதனோட ஒரு வார்த்தையை கூட எனக்கு மிஸ் பண்ண மனசு இருக்காது. அதே மாதிரி மகேந்திரன் ஐயா பேசும்போதும் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ண மனசு இருக்காது. அப்கோர்ஸ் நீங்க லைனையாவோட ஒரு கதையை கூட என்னால மிஸ் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல நான் முழுமையா இருக்க விரும்புறேன். ஆனா அந்த முழுமையா இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் என்ன? நான் பேசிட்டு போறது இல்ல, அதுக்கு இல்ல இந்த சபை. அப்ப என்ன எதுக்காகனா எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்காக தான் இந்த சபை. அந்த அந்த அது சாத்தியம் எப்ப ஆகும்னா நம்ம அந்த டைமுக்குள்ள நிக்கும் போதுதான் ஆகும். அதனால நீங்க சபை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்ன டைம்ங்கிறத நீங்க கொஞ்சம் அந்த மாடரேட்டரா நீங்க பார்த்துட்டு, இவ்வளவு டைம் இருக்கு, இவ்வளவு ஸ்பீக்கர் இருக்காங்க, ஒருத்தருக்கு இவ்வளவு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அது ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி இப்ப சொன்ன மாதிரி. அப்கோர்ஸ் நம்ம இப்போ வி ஆர் லூசிங் மகேந்திரன் ஐயாவோட அற்புதமான உரையா. பட் இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரையுமே முழுமையா கேட்க முடியும். நன்றி கௌரிமா. இது பாசிட்டிவா எடுத்துப்பீங்க, எல்லாருமே பாசிட்டிவா எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா.
குறுக்கீடு இருக்க மன்னிக்கணும். சொல்லுங்க ஒரே நிமிஷம். சத்யநாராயணயா. அதாவது என்னன்னா 7 மணி வரைக்கும்னா நம்ம எல்லாரும் ரெகுலரா வர்றவங்க தான். சில நாள் எக்ஸ்டெண்ட் ஆனா யாரு மாடரேட்டரா இருக்காங்களோ அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா இருக்கிறவங்க ஃபுல்லா கேட்டுட்டு போயிடலாம். அந்த வகையில கௌரி அம்மா கடைசி வரைக்கும் இருந்து பண்ணி குடுக்குறாங்க. நீங்க எல்லாம் இருந்து பண்ணி குடுக்குறீங்க. நம்ம தான் வர முடியறதில்ல. அது பார்த்துக்கலாம். அன்னைக்கு யார் யார் வர்றாங்களோ நீங்க சொன்ன மாரி நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்கிற மாரி எடுத்துக்கிட்டு 7 மணிங்கிறது முடிக்க பார்த்தா ஒரு 7:05க்காவது முடியும். நம்மளோட பொறுப்பும் மாடரேட்டரும் இணைஞ்சு செஞ்சா முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்கு முடிச்சிடலாம். அன்னைக்கு நிஜமாவே நல்லா இருக்கிற பட்சத்துல மாடரேட்டர்னால இருக்க முடியும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட நேரமும் நீங்க 7 மணிக்கு மேல பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம மிஸ் பண்ணவும் விரும்புறதில்ல, முடியறதில்ல. இருந்து கேட்டுட்டு போறோம். அதனால கௌரியமா அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் பொறுப்பு இருக்கிறதுனால 7 மணிக்குள்ள முடிக்க பார்ப்போம். அப்படி இல்லன்னா மாடரேட்டரோட சௌகரியத்துப்படி ஒரு 7:10, 7:15 வரைக்கும் வேணா போய்க்கலாங்கம்மா. இது என்னோட கருத்து. அவ்வளவுதான். வேற நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நேரம் ஏற்படுத்திக் கொண்டு இணைஞ்சிருவோங்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. அதில நானும் நெனப்பேன். ஆனா நான் வந்து ரெக்கார்டிங் போடுறதுனால அந்த ஸ்க்ரீன் மாத்தி மாத்தி வர்றதுனால யார் மொதல்ல வந்திருக்காங்கன்றத டக்கு புரியாது. இவங்க முதல்லயே வந்துட்டாங்களா, திருப்பி இல்ல லேட்டா வந்தாங்களா? பாத்துக்கோம்பா. அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெரியறதில்ல. ம மத்தபடி நான் என்ன நெனப்பேன்னா, அது எப்படியும் ரெக்கார்டட் வெர்ஷன் இருக்கு இல்லையா? ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. யாரு மிஸ் பண்ணாங்களோ அவங்க அதில கேட்டுக்கலான்ற நெனப்புல, சரி நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்க கேட்டுப்பாங்க. பேசிட்டாங்கன்னா, யூடியூப்ல போய் பார்க்கலாம் அவங்க. மிஸ் பண்ணவங்க அத இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால, சரி பேசுற ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்க. நம்மளோட கருத்து நெறைய மிஸ் பண்ணியிருப்போம். இன்னொருத்தவங்க சொல்றதுல நெறைய அந்த விஷயம் இருக்கும். அத வந்து தடை செய்ய வேணாமேன்னு நெனைப்பேன். ஆனா டைம்க்குள்ள முடிக்கிறதுங்கிறது அது ஒரு ஒழுக்கம். நம்ம அந்த ஒழுக்கத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வர்றவங்களால முடியல அப்படிங்கிறப்ப, நம்ம அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு 5, 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனா பரவால்ல அப்படிங்கிற மாரி நான் எடுத்துப்பேன். நான் சொல்றதுக்கும் அதான் நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதுமாரி மாடரேட்லாம் நான் பண்றேனான்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியல. சும்மா நான் வந்து ரெக்கார்ட் பண்றதுனால, ஐயாவும் கொஞ்சம் பிஸியா இருக்கறனால நான் அப்படியே அ அ எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதானே தவிர, யாராவது நல்லா மாடரேட் பண்றவங்க இருந்தாலும் ஏன்னா நான் அம்மா ரெக்கார்டிங் அம்மா நீங்க பண்றதுல சிறப்பா செய்றீங்க. அற்புதமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம நேரம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கறனால, நமக்கு நாமே கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக நேரத்துக்குள்ள வந்துடலாங்கம்மா. கவலையே பட வேண்டாம். அற்புதமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னை கேட்டா இப்ப நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இல்லன்னா இத பத்தி பேசினா 7:30 வரைக்கும் கூட பேசலாம். நன்றிங்கய்யா, அதனால நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதம்மா. நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க. திருமூலர் அருளால எல்லாரும் இணைஞ்சு என்ன நேருக்கு நேர் தான் பார்க்க முடியலையே ஒழிய அற்புதமா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் இல்லாட்டினாலும் ஒருத்தர். அந்த இணைஞ்சு செய்யறது அற்புதமா போயிட்டு இருக்கிறது. போகும் அவர் அருளால அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா, நன்றி. நிறைவு செஞ்சு கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.